அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். மேஷராசி நேயர்களே, ஆவணி மாத பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மேஷராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாகவே இருக்க போகின்றன. பஞ்சம மாதமாக விளங்கக்கூடிய ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுவதனாலையும் உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் வீரிய ஸ்தானத்தில் வெற்றிக்குரிய ஸ்தானத்தில் அமைவதனால நீங்க நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தைரிய மனம் பலம் கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் நல்ல செய்திகள் உண்டாகும். எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனவரவு ரொம்ப அதிகப்படியான மகிழ்ச்சிகளை கொடுக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்விகளில் ஊக்கம் அதிகரிக்கும். அதிகப்படியான மதிப்பெண்கள் தாங்கள் பெறக்கூடிய வாய்ப்புண்டு. குடும்பத்தினரோடு சந்தோஷமா தாங்கள் மகிழ்விக்கக்கூடிய காலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு பெருகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தங்களுடைய தொழில்களை வளர்ச்சி அடைவதற்கு மேல மேல யுக்திகளை வகுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பா இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டும். உடல் நலத்தில் அக்கறைகள் அதிகப்படும். உடல் சோர்வு அடைந்தவங்க, சில வியாதிகள் பெற்றவங்க இந்த மாதத்தில் தேர்ச்சி அடைஞ்சு வியாதிகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அம்மா அப்பாவுடைய அன்பை சம்பாதிப்பீங்க. அம்மா அப்பாவால் நீங்க பேர் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்க ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்புகளை பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்கால சேமிப்புகள் அதிகப்படும். வருமானத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துவதற்கான என்ன வழிமுறைகளையோ அதை நீங்க மேல மேல மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை கூட நீங்க வாங்கி மகிழலாம். குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான நன்மைகளும் இருக்க பெறக்கூடிய மாதமாக இருக்கின்றன. மேற்கொண்டு புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்க தாராளமா தொடங்கலாம். தொழில் தொடங்குவதற்கு இது சரியான மாதமாக இருக்கும். அனைத்து வித சுப காரியங்களும் செய்வதற்கு தகுந்த நிறைந்த மாதம் என்பதனால் நீங்க தைரியத்தோடு நீங்க தொடங்கலாம். எதை தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி வாகை பெறக்கூடிய நாளாகவே அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுபோன்று உடன்பிறப்புகளாலேயும் நல்ல நற்செய்திகள் ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் கூட பிறந்தவர்களுக்கு ஏதேனும் நீங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள், அவர்கள் மூலமா தாங்கள் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். பணம் பைய நிரப்பும். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. எதிர்பார்த்து வருமானங்கள் அதிகமாகும். மனமகிழ்ச்சிகள் கூடுவதற்கான காலங்கள் உண்டாகக்கூடிய காலங்கள். நற்செய்திகள் நன்மைகளை உண்டாக்கும் போது உடம்பு நல பலம் பொருந்தி வாழக்கூடிய யோகங்கள் உண்டாகும். அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு புதிய புதிய யுக்திகளை வகுத்து வாழ்க்கையில முன்னேறுவதற்காக துடிப்புகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இருப்பினும் சுக்கிர பகவான் தங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க 6வது வீட்டில் வந்து அமர்வதனால சில நேரங்கள்ல தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் மனைவி மூலமா தங்களுக்கு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதாவது 5வது வீட்டில சூரிய பகவான் அமரக்கூடிய மாதம் என்பதனால குழந்தைகள் மீது நம்பிக்கை வைப்பது நல்லது. குழந்தைகள் மீது அக்கறை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சில நேரங்களில் குழந்தைகளுக்கு ஏதேனும் சில பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்க. சிலர் குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகள் கூட வருவதற்கான வாய்ப்புண்டு. உஷ்ணத்தினால கண் சார்ந்த பிரச்சனைகள், புண்ணு, காயங்கள் இப்படி கூட வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிப்பா பாருங்க. மற்றபடி பயப்படுற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஆனா தொழில்களில் நல்ல வளர்ச்சி அடையலாம். உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புண்டு. அரசாங்கத்தினால அனுகூலம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரங்கள் பெருகும். ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வருமானம் உண்டாகும். சிலருக்கு கமிஷன் ரீதியில நல்ல வருமானத்தையும் நீங்க பெறக்கூடிய மாதமாக இருக்கும். நற்செய்திகளை, பல நன்மைகள் நீங்க அடைவதற்கான மாதம் என்பதனால உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமையும். அன்பர்களே, நமது சேனலை புதியதாக பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு என்று முக்கியம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.